மகர ஈற்று புணர்ச்சி பொதுவான விதி. நிலைமொழியின் ஈட்டில் மகர ஈட்டு சொற்கள் நிற்க வறுமொழியின் முதல்ல உயிரெழுத்தோ வல்லெழுத்தோ மெல்லெழுத்தோ இடையின எழுத்தோ இந்த 4 சொற்கள்ல ஒண்ணு புணரும் போது இறுதியில் இருக்கக்கூடிய மகரமை கெடும். மகரமை கெட்டு பக்கத்துல இருக்கிற உயிரெழுத்து ஈரெழுத்தாக நிற்கும். உயிரீற்றின் முன்னால் வரும் மொழியின் உயிரீற்றின் முன்னால் வறுமொழியின் முதலில் உயிரெழுத்து வந்தால் அந்த மெய் உடன்படி மெய்யாகும். வல்லெழுத்து வந்தால் அந்த வல்லெழுத்து மெய்க்கு வரும். மெல்லெழுத்தோ இடையினை எழுத்தோ வந்தால் இயல்பாகும். சான்று பவளம் குட்டல் இதழ். பவளம் நிலைமொழியின் ஈட்டில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து இம்முங்கிற மை கெட்டு போகுது. கெட்டு என்ன ஆகுதுன்னா பவளங்கிற ஆகுது. இந்த லாவை பிரிக்கணும். இல்லு குட்டல் ஆதான் லா. நிலைமொழியின் ஈட்டுல ஆங்கிற உயிரெழுத்து நிற்க வறுமொழியின் முதல்ல இதழ்ல முதல் எழுத்து ஈங்கிற எழுத்து இருக்குது. நிலைமொழியின் ஈட்டுல ஆங்கிற உயிரெழுத்து இருக்கிறது. வறுமொழியின் முதல்ல எழுத்து இதழ்ல ஈங்கிற உயிரெழுத்து இருக்கிறது. அப்போ உயிரோடு உயிர் புணராது. புணராததுனால வாங்கிற எழுத்து உடன்படு மெய்யாக வரும். பவளம் கூட்டல் இதழ் என்ன ஆகுதுன்னா பவள விதழ் ஆகிறது. வி வா இவ்வு கூட்டல் ஈ வி ஆகிறது. பவள விதழ் என்றாயிட்டு. பவள விதழ்ங்கிறது ஒரு உவமை தொகை. பவளம் போன்ற சிவந்த உதடு